சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 co-presented by Casa Grande, powered by Achi Masala, co-powered by Kia. So இப்போ நம்ம கூட சாண்டி மாஸ்டர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ஜாலியா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் வந்து ஜாலியா இருக்கேன். உங்களை பார்த்தோன்னே வந்து செம ஜாலியா ஆயிடுச்சு. ஓகே, சாண்டி மாஸ்டர் அப்படின்னாவே வந்து எங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஒரு பயங்கரமான ஒரு டான்சர், வேற லெவல், வந்து யாரா இருந்தாலும் வந்து ஆட வச்சிருவாப்புல வந்து அப்படின்லாம் வந்து தெரியும். ஸோ இன்கேஸ் வந்து சாண்டியோட லைஃப்ல வந்து டான்ஸை தூக்கிட்டா சாண்டி பாய் இப்போ என்ன பண்ணிட்டு இருப்பாப்ல? எங்கேயாவது பொட்டி கடையில் வேலை செஞ்சு. பொட்டி கடையில பொட்டிக்கில் வேலை செய்வீங்களா? பொட்டி கடை நான் முன்னாடி வந்துட்டு இந்த ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் போகிற டைமில் வந்துட்டு என்னை வேலைக்கு தான் அனுப்பிச்சாங்க. அந்த ஏர்போர்ட்டில் இந்த புக்கிங் வேலைன்னா மீன்ஸ் லோடு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இறக்கணும். அந்த லெதர் எல்லாம் வந்துட்டு லோடு எடுத்துட்டு நான் ஏர்போர்ட்ல வந்து டெலிவரி பண்ணணும். முட்டையா திரும்பி இறக்கணும். அதுதான் பண்ணி. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் கூட வந்து ஒர்க் பண்ணியாச்சு. லிட்டரலி வந்து நீங்க ஒர்க் பண்ணாத ஆர்டிஸ்ட்னா 1-2 பேர் தான் வந்து இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவருக்கு ஒரு 3 நிமிஷம் ஒரு கோரியோகிராஃபர் நான் வந்து பண்ணணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னா வந்து யாருக்கு வந்து பண்ணணும்? ஸோ இன்னும் பக்கெட் லிஸ்ட்ல வந்து யார் இருக்கா? யாரை வந்து ஆட வச்சு சாண்டியோட கோரியோகிராஃபில வந்து பார்க்கணும்னா யாருக்கு? எல்லாரையும் தான் ஆடு திருப்பி எல்லாரையும் ஆட வைக்கணும் தான் ஆசை. திருப்பி எல்லாரையும் ஆட வைக்கணும். அஜித் சார் பண்ண வைக்கணும் ஆசை. அஜித் சார் விஜயனாக்கு நல்லா இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசை. ஓகே, நீங்க பண்ண கோரியோகிராஃபில எந்த சாங் வந்து எனக்கு வந்து ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபைடா வந்து இருக்கு, எனக்கு ரொம்ப எல்லா சாங்குமே ஓகே பிடிச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுங்க. எல்லா சாங்குமே பிடிச்சு தான் பண்ணுவோம். எல்லா சாங் பிடிக்காத எந்த கோரியோகிராஃபரும் பண்ண மாட்டாங்க, பிடிச்சு பண்ணுவாங்க. ஆனா எல்லா சாங்குமே நான் பிடிச்சி தான் பண்ணுவேன், எதுவும் பிடிக்காம பண்ணுவேன். நம்மளோட வந்து ஆனந்த விகடன் பத்தி ஒரு ஃபியூ வேர்ட்ஸ். விகடன் அவார்டு இது ஃபர்ஸ்ட் அவார்டு, பயங்கர சர்ப்ரைஸா இருந்தது எனக்கு. ரொம்ப ஹாப்பி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்துட்டு விகடன் அவார்டு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். கரெக்டாக வந்துட்டு அந்த 2 பாட்டுக்குமே கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதுவும் தங்களான் மினிக்கு பாட்டுக்காக இருக்கட்டும், மக்காமிஷி பாட்டுக்காக 2 சேர்த்து கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை விட வந்துட்டு என் ஒய்ஃப் தான் பயங்கர ஹாப்பியா இருக்கும். அவங்களுக்கு தான் வந்துட்டு அவார்டு வாங்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. அதனால அவங்களுக்காக இன்னும் நிறைய அவார்டு வாங்கணும். ஆக்சுவலி நம்மளோட சாண்டி வந்து இப்போ வந்து சாண்டி மாஸ்டரா மட்டும் வந்து இல்லாம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆக்டராவும் வந்து மாறிட்டு வந்து சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன மாதிரி படங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். மலையாளத்துல ரிலீஸ் ஆக போகுது. இப்போ ஓணத்துக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு படம் வில்லனா தான் பண்ணிருக்கேன். வில்லனா தான் பண்ணிருக்கீங்க. எப்போ வந்து ஃபுல் ஃபிளெஜ்ஜா ஒரு ஃபுல் மூவில வந்து பண்ண போறீங்க? ஃபுல் மூவி தான் வில்லனா இருக்கு. ஓ ஓகே, ஃபுல் மூவி வில்லனா. நெக்ஸ்ட் ஹீரோவா? அந்த ஹீரோ தமிழ்ல இருக்கு. என்ன படம் நாங்க தெரிஞ்சுக்கலாமா? அது வரும் பாருங்க. வரும்போது நாங்க சொல்றோம். இப்பலாம் வந்து எந்த அப்டேட்டும் வந்து நாங்க சொல்ல மாட்டோம். நம்ம ஓவரா பில்ட் அப் கொடுத்து போன்ல ஒரு ஃப்ரீக்வெண்டா வந்து இவங்களுக்கு நான் எப்பயுமே வந்து கால் பண்ணுவேன். டெய்லி உங்களுக்கு கால் பண்ணாத டேவே இல்ல அப்படின்னா வந்து ஃப்ரீக்வெண்ட் அதர் தன் வைஃப் வந்து யாருக்கு? யாருக்குமே இல்ல. அதான் யாருக்குமே இல்லையா? நான் யாருக்கு கால் பண்ணனும்னா அடிக்கடி உமாபதி கால் பண்ணுவேன். உமாபதி ஆமா, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அதனால தம்பி பிரதர் அவரு லைக் பிரதர். அதனால வந்துட்டு நான் அவருக்கு தான் அடிக்கடி மீட் பண்றதா, ஏதோ ரெகுலரா மீட் பண்ணதா, வீட்டுக்கு போறதானே அவர் தான். நம்மளோட டே டு டே லைஃப்ல மொபைல் இல்லாம யாராலையும் இருக்க முடியல. அது இல்லாம வெளியில கூட நம்ம வந்து போறது இல்ல. அதனால நாளுக்கு நாள் அதோட மாடல்ஸா இருக்கட்டும், அதோட அப்கிரேட்ஸா இருக்கட்டும், டெய்லியும் வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு. நம்மளோட மக்களோட நன்மதிப்பை பெற்ற நம்மளோட சத்யா சூப்பரான ஆஃபர்ஸ் மட்டும் இல்லாம இருக்க சூப்பரான போன்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சிருக்காங்க. மொபைல்னாலே நம்மளோட சத்யா தான். இன்னைக்கு என் கூட ஸ்டன் கொரியோகிராஃபர்ஸ் அன்பறிவு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். யார் அன்பு யார் அறிவு தெரியல, இந்த ஜீன்ஸ் குழப்பம் எல்லாருக்குமே இருக்கும். அது பொதுவாக சொல்லிடுறேன். வணக்கம் அன்பறிவு. இதுக்கு முன்னாடி நம்பிக்கை விருதுகள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்திச்சிருக்கோம். நம்ம திருப்பி விகடன் கையில் ஒரு விருது ஸ்டண்ட்டுக்காக எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து இது வந்து அமரன் இந்த படத்துக்கு வாங்குறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து பெருமையாக இருக்குது. ஏன்னா ரியல் ஹீரோ முகுந்த் வரதராஜ் சார். ஸோ அவரை பற்றிய கதை. இதை வந்து எந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்தளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அதுக்காக கிடைச்ச ஒரு மிகப்பெரிய விருது இது எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த விருதை வாங்குறதுல. அதே தான் நம்ம நிறைய ஹீரோஸ் படம் பண்ணியிருக்கோம். கமர்ஷியல் ஹீரோஸ்லாம் பண்ணியிருக்கோம். இது வந்து ரியல் ஹீரோ பண்ணும்போது உண்மையிலே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ ஹாப்பி. ப்ரோமோஸ்னு வரும்போது வந்து லோகேஷ் அவர்கள் வந்து விக்ரம்லையும் சரி கூலிலையுமே சரி ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸை வச்சு தான் எங்களுக்கு நாங்கள் ப்ரோமோவே பார்த்தோம். ஸோ கூலி இன்னும் 2 மாதம் தான் இருக்குது அந்த விருந்துக்கு. எப்படி வந்துருக்குது? அவ்வளோ பெரிய பட்டாளம். கூலி வந்து வேற லெவலில் வந்துருக்கு. அது வந்து என்ன சொல்லுங்க, தி மோஸ்ட் வாண்டட் ஃபிலிமாக தான் இருக்கும். வேற லெவல் ஃபிலிம், ஆக்ஷன் ஃபிலிம், ஃபுல் பேக்ட் ஆக்ஷன் பேக்ட். ரஜினி சார் வச்சு பண்ணுறது எப்படி இருந்தது உங்களுக்கு? ரஜினி சார் அப்படி வச்சு பண்ணுறது ஃபுல் ஆக்ஷன். ரஜினி சார் வச்சு பண்ணுறது என்ன சொல்கிறது, கரும்பு தின்ன கூலி வேணுமா அந்த மாதிரி தான். ஸோ ஆக்ஷனுக்கு அவர் தான் அனதர் லெவல்.
சூப்பர். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் கமல் சார் படம் இயக்க போறீங்கன்றது. அது எப்படி இருக்கு? ஏன்னா அவர் ஒரு என்சைக்ளோபீடியா யூனிவர்சிட்டின்னு எல்லாம் சொல்லுவாங்க, அவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. ஸோ அவர் ஒரு படத்துல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கீங்க, அவரோட சேர்ந்து நீங்க படம் இயக்குறது எப்படி இருக்கு உங்களுக்கு, ஒரு முழு படத்தை? அதுதான் மிகப்பெரிய பொறுப்பாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம இத்தனை நாள் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கதைக்கு தேவையான அந்த ஹை மூமெண்ட்ஸும் அந்த கதையை ஒட்டி இருக்க விஷயத்த எலிவேஷன் பண்ணுற விஷயம் பண்ணோம். இப்போ முழு கதையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பொறுப்பு அதிகமாக இருக்குது. இன்னொன்று நம்ம படம் வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு படமாக இருக்கணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். ஸோ இது கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய எல்லாரோட வரவேற்பையும் பூர்த்தி பண்ணுற படமாக இருக்கும். கண்டிப்பாக டைரக்ஷன் வரும்போது எப்படி ஒரு 10-15 படம் பண்ண முடியாமல் போயிருக்கும் நினைக்கிறேன் இடையில இல்லை? கண்டிப்பாக இந்த படத்துக்கு இறங்கும்போது ஏன்னா எல்லா இண்டஸ்ட்ரியில் வெளியே எல்லாரும் மீடியாலே பேசும்போது வந்து அவங்க வருவாங்க சற்று வேலையை முடிக்கிறாங்க, எப்படிதான் பண்றாங்கன்னு தெரியல அப்படின்றது பொதுவான கருத்து, எல்லாருமே கேட்கறது. அவ்வளவு அதாவது வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த பேர் உங்க 2 பேருக்குமே உண்டு. அதனால இந்த படம் ரொம்ப நிச்சயமா மற்ற வாய்ப்புகளும் உங்களுக்கு பண்ண முடியாமல் போயிருக்கும். ஸோ இது எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்கீங்க கமல் சார் படம் பண்றதுல 2 பேருமே? இப்போ வந்து எப்படின்னா வந்து வந்ததுலேருந்து இப்போ வரையும் வருஷம் ஃபுல்லாக ஆக்ஷன் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ அதுலேருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்து கொஞ்சம் எமோஷன், அப்புறம் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் வந்து எக்ஸ்பிரஷன் வாங்குறது, இந்த மாதிரி வேலைகளை பார்க்கும்போது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ we are very happy. அம்மா சமையல்ல உங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்ச சாப்பாடு, அம்மா சமைக்கிறதுலே ரொம்ப விரும்பி சாப்பிடுறது? பிள்ளைங்க நீங்க இப்ப வேலைக்கு வந்துட்டீங்கன்னா ரொம்ப 20 வருஷம் மேல நீங்க இருக்கீங்க, அதுக்கு மேல இருக்கீங்க. ரொம்ப அசந்து பிள்ளைங்க வரும்போது அம்மா ரொம்ப ஆசை செஞ்சு கொடுக்குற விஷயம் நீங்க கேட்கறது அவங்க கிட்ட அப்படி? ரசம் சாதம். ரசம் சாதம் உங்களுக்கு அப்படியே ரொம்ப பிடிக்குமா? அது ரொம்ப நன்றி. அம்மாவின் அன்பை போல சுத்தமானது தூய்மையானது நெய். அதை நம்ம உணவுல சேர்த்துக்கும் போது சுவையும் மனமும் மட்டும் இல்ல, ஒரு தனித்துவமான உணர்வையும் கொடுக்கும் இல்லையா? அப்படி மனதுக்கு அமை தரக்கூடிய ஒரு தரமான நெய் தான் ஆர்கேஜி நெய். கடந்த 4 தலைமுறையா இந்தியா முழுவதும் நெய் விற்பனை செய்யும் நிறுவனமாக மக்கள் மனதில் தனித்து நிற்கிறது ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி வழங்கும் ஒரு சின்ன கிஃப்ட் அம்பர். ஸோ இப்போ நம்ம கூட வந்து திவ்யா மேம் தான் இருக்காங்க, வாழை படத்தோட ப்ரொடியூசர். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு மேம். அண்டு லாஸ்ட் இயர் வந்து வாழை மூவி நிறைய பேர் வந்து தேட்டருக்கே வராத நிறைய பேர்லாம் கூட இந்த படத்தை வந்து பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்கு. அண்ட் திருநெல்வேலி சைடு, தூத்துக்குடி சைடு, இந்த சைட்லயும் நிறைய பேர் பார்த்தாங்க. சென்னையிலையுமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு கிடைச்சது. ஒரு தயாரிப்பாளரா எப்படி இருக்கு? நிச்சயமா இந்த வெற்றியை வந்து நாங்க எதிர்பார்த்த வெற்றியை விட ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. மக்களோட வரவேற்பு, ஆதரவெல்லாம் இவ்வளோ பேருமே அந்த ஒரு வழியை உள்வாங்குற அளவுக்கு எல்லாரோட மனசுலயுமே ஏதோ ஒரு வழி இருக்கதான் செய்யுது. ஸோ அதனாலதான் இந்த படம் வந்து ஒரு சக்சஸ் ஆச்சு நான் நம்புறேன். ஏன்னா வழி இல்லாத மனுஷன் இந்த உலகத்துல இல்ல. இந்த வழின்னு சொல்லும் போது முக்கியமா அது மாரி செல்வராஜ் சாருக்கே ஒரு பெரிய வழி, அதுதான் படமா எடுத்தாங்க. படத்துக்கு முன்னாடி அதெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்களா? நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவரு கடந்து வந்த எல்லா வழியுமே சொல்லியிருக்காரு. ஓகே. ஸோ அப்படி சொல்லும் போது எடுக்கப்பட்ட எல்லா படங்களும் தான் இந்த வரிசை அந்த எடுத்த 4 படங்களும். இந்த படத்தை வந்து தேட்டர்ல பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து கண்ணீர் வந்துச்சு. இறக்கம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே கண்ணீர் வரும். நீங்க இதை மாரி சார் சொல்லி நீங்க இந்த கதையை கேள்வியும் பட்டிருக்கீங்க, அதே நேரத்துல திரைப்படமா நீங்களே அது அந்த உயிரை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தேட்டரோட அனுபவம்? எனக்கு நான் கதைகள் மூலமா கேட்ட மனிதர்களை வந்து நான் கற்பனையில தான் வச்சிருந்தேன். ஸோ இங்க கதை மாந்தர்களா ஒவ்வொரு கேரக்டரா அவர் வந்து டெவலப் பண்ணி காட்டும் போது நான் கற்பனையில வச்ச ஒவ்வொரு கதாபாத்திரமும் இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, ஏன் சொல்லப்போனால் மாறி கூட சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்பாங்களோ, இது மாதிரி சேட்டை தான் பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்கு நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நான் போய் என்னோட மாமியார் கிட்ட கூட போய் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணேன். இது மாதிரிதான் ஸ்கூல் கட் அடிப்பாங்களான்னு. அவங்க இது மாதிரி நிறைய கதைகள் சொன்னாங்க. இதெல்லாம் ஒண்ணுதான்மா, இன்னும் நிறைய கதை சொல்லுவாங்க. திவ்யா மேம தயாரிப்பாளரா பார்த்தாச்சு, அந்த படைப்பையும் பார்த்தாச்சு. இயக்குனரா பார்க்க வாய்ப்பு இருக்கா, இல்ல அதுக்கான ப்ராசஸ்ல இருக்கீங்க? இல்ல, நிச்சயமா நான் இயக்குனர் ஆகிறது அவரோட பெரிய ஆசை. அவரு சொல்லிக்கிட்டே இருப்பாரு, நான் படம் பண்றது முக்கியம் இல்ல, நான் எப்படியாவது ஒரு படம் எடுக்க வச்சிடணும், ஸோ உனக்கு நான் நிறைய சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி எனக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு. ஒரு படம் பார்க்கும்போது கூட நான் அப்போ ஒரு படத்தை எந்த கண்ணோட்டத்துல பார்ப்பேன், இப்போ எந்த ஒரு கண்ணோட்டத்துல பார்க்குறேன் அப்படின்றது எனக்குள்ளேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கு. ஒரு டெக்னிக்கலா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுப்பாரு. ஸோ மாரி சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜுவல்லரி கிஃப்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் கொடுத்த மூமெண்ட் ஏதாவது ஞாபகம்? ஜுவல்லரினா பொதுவாக நானும் விரும்ப மாட்டேன். அதிகமாக புத்தகங்கள் தான் பரிசுகளாக கொடுத்துருக்காங்க. ஓகே ஓகே. ஒவ்வொரு பிறந்தநாளுக்கும் ஒவ்வொரு புத்தகங்கள் கொடுப்பாரு.
கொடுத்தது மட்டும் இல்லாமல் 1 மாதத்துலேயே படிச்சிட்டியா எனக்கு வந்து ஆன்லைன் சொல்லுன்னு பாரு, எழுதி கொடுக்க சொல்லுவார், ஆன்லைன் எழுதி கொடுக்க சொல்லுவார். இந்த ஸ்டோரியில் உனக்கு என்ன என்கிட்ட வந்து ஒரு அசிஸ்டண்ட் மாதிரி என்கிட்ட எல்லா கொஷினும் கேட்பார். இந்த நாவல்லேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிட்ட, உனக்கு என்ன பிடிச்சது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்பார். நம்ம கண்ட்ரியோட கல்ச்சர்லே ஜுவல்லரிக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்கு. லாஸ்ட் 33 இயர்ஸா 62 பிரான்ச்சஸ்ல வந்து லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ், ட்ரெண்டிங் டிசைன்ஸ்னு சொல்லிட்டு தங்கம், வெள்ளி, வைரம்னு நம்ம தங்கமயில இருக்கு. அதனால தங்கம் வாங்க நம்ம தங்கமயிலுக்கு வாங்க. உங்களுக்கு தங்கமயில் வழங்கும் ஒரு சூப்பரான கிஃப்ட். ஸோ இப்போ நம்ம கூட இந்த ரெட் கார்பெட்டில் ஜாயின் பண்ணிக்கிறது ஃப்ரேமுக்கு அழகு சேர்க்கும் தேனி ஈஸ்வர் சார் தான். சார் வணக்கம். ஃப்ரேம்ஸ்லாம் யூஸ்வல், பட் உங்களோட ஃப்ரேமிங் எல்லாமே வந்து ஒரு அழகு சேர்க்கும். அது எங்களுக்கு விஷுவலி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது சார். அதுக்கு ஒரு பெரிய நன்றி விகடன் சார்பா. மாரி சாரோட இது வந்து உங்களுக்கு 3rd மூவி. ஸோ தொடர்ந்து மாரி சாரோட நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணும்போது அந்த ரேப்போ எப்படி இருக்குது சார்? அது நீங்கள் சொன்னீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை, அது வந்து குட் ரேப்போ தான். ரொம்ப நல்ல ஒரு அவர்கிட்ட வாழ்வியல் இருக்குது அவருடைய கதைகளில். நான் வந்து ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கும் போது நிறைய ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி, லைஃப் ஓரியன்டான ஃபோட்டோகிராஃப்ஸ் தான் நிறைய பண்ணியிருக்கேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். வாழ்வியல் சம்மந்தமான பதிவுகள் பண்ணி அதில் நிறைய நான் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ அப்போது நான் ஒரு ஃபோட்டோகிராஃப்ஸில் சொல்லிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஒருத்தர் வந்து லைவாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு. நம்ம பார்க்குறதுக்கும் அதில் வாழ்ந்துருக்கிறதுக்கும் வாழ்ந்த அந்த கதையை அவர் சொல்கிறதுக்கும் ஒரு இது இருக்குல்ல, அந்த கனெக்ட் தான் பெரிய 3 படம் பண்ணுற ஒரு நல்ல ஒரு இதை இது பண்ணுச்சு. சூப்பர் சார். சரி, இவ்வளோ தூரம் நீங்கள் பேசும்போது உங்களோட ஃபேவரட் சினிமோட்டோகிராஃபர் யாருன்னு கேட்க ஒரு ஆசை இருக்கு. எனக்கு வந்து எல்லாருமே நல்லா பண்ணுறாங்க. பிசி சாருடைய ஒர்க் ரொம்ப பிடிக்கும். ரவிகேச்சந்திரன் சாருடைய ஒர்க் பிடிக்கும். சந்தோஷ் சார் ஒர்க் பிடிக்கும். ரஜிமேனன் சார் ஒர்க் பிடிக்கும். ரவிவர்மன் சார், ஆர்டி சார், எல்லாருடைய ஒர்க்கும் எனக்கு பிடிக்கும். இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் அவங்களுடைய ஒர்க்கும் ரொம்ப பிடிக்கும். இன்டர்நேஷ்னலி நான் வந்து ரோஜர் டிகின்ஸ், இமானுவல் லிபன்ஸ்கி அவங்களுடைய ஃபோட்டோகிராஃபிலாம் ரொம்ப ரசித்து பார்த்துருக்கேன். இன்னைக்கு பிறந்த குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பால் சார்ந்த பொருட்கள், தயிர், பன்னீர், நெய், இது எல்லாமே தேவைப்படுது. ஏன்னா பாலில் தான் புரோட்டீன், கால்சியம், விட்டமின், இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்குது. அந்த பாலை ரொம்ப பாரம்பரியமான முறையில் தயாரிச்சுட்டு வரவங்க தான் தமிழ் பால். தமிழ் பால் சார்பாக நீங்கள் இங்கே வந்ததுக்காக உங்களுக்கு ஒரு கிஃப்ட் சார். ஸோ ரெட் கார்பெட்டில் நம்ம கூட வந்து விகடன் அவார்டோட வின்னர் சிந்துரி விஷால் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். அண்ட் உங்களோட பாட்டெல்லாம் கேட்டு எங்களுக்கு எனர்ஜி இப்போ பயங்கரமா இருக்கு. ஸோ அந்த வைப்லேயே நாங்கள் இப்போ போயிட்டு இருக்கோம். மேம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் விகடனில் அவார்ட் வின் பண்ணுறது. அண்ட் ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் மேம்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, நம்ப முடியல. ஸோ எனக்கு ஐம் ஜஸ்ட் என்ன சொல்றது, 7th ஹெவன்ல இருக்கேன். 7th ஹெவன். ஆமா. இப்போ விகடன் அவார்ட், பட் மக்களோட ஒரு வரவேற்புன்றது உங்களுக்கு ஒரு முதல் அவார்டாக இருந்திருக்கும். ஸோ இப்போ உங்களோட சாங், அந்த மினிக்கி மினிக்கி சாங் வந்து எங்கே போனாலுமே, அதாவது சில பாட்டு வந்து ஊர் சைடு ஹிட் ஆகும், சில பாட்டு வந்து நம்ம ஊர் சைடு ஹிட் ஆகும். பட் சென்னையாக இருக்கட்டும், ஊர் சைடு இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே தாய்மார்களுக்கு பிடித்த பாடல் மினிக்கி மினிக்கி அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க? இது வந்து எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமான விஷயம்னா, இது வந்து ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி. ஸோ அதுக்கு வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து இந்த அவார்ட் வந்து எனக்கு மட்டும் இல்லை, இந்த பாட்டுக்கு, இந்த ஜிவி சாருக்கு, பாரஞ்சித் சாருக்கு, எல்லாரும் ஹூ ஹேவ் ஒர்க்ட் ஆன் திஸ் சாங். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப பெருமையாக எனக்கு இருக்கு. தட் என்னோட குரல்ல வந்து ஐ குட் கிவ் சம்திங் லைக் தட். சூப்பர் மேம். ஏன்னா வந்து இப்போ இந்த பாடல் கேட்கும்போது ஆட தெரியாதவங்க கூட ஆடணும்னு தோணுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த பாடல் ஒரு ஹிட். ஸோ இந்த மாதிரி நிறைய லேடிஸ்க்கு இந்த பாட்டு பிடிச்சிருக்கு. பட் உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச பாட்டு இருக்கும், அது என்ன பாட்டுன்னு அப்படியே லைட்டாக சொல்லி அப்படியே பாடினா இன்னும் சூப்பராக இருக்குமே. சீதாராமம்ல நான் வந்து விண்ணோடு மின்னாத விண்மீனியது, அது நான் பாடினதுல ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங்ஸ். ஒற்றை பூ பூக்கின்ற தேசம் எது, அது அது உன் பாதுகை, துடிக்கும் எரிமலை எது, அது நெஞ்சம் தானடி, இனிக்கிற தீயது, அது உந்தன் தீண்டலே, சூடுகிற பொய்யது, அது உந்தன் நாணமே, அது கண்ணுக்கு
கண்ணுக்குள்ளே கரைந்த நிலவு எனது இரவை திருடுதோ உயிரனை வருடுதோ. வாவ் 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 செம்ம மேம். அண்ட் கேட்கும் போதே வந்து சூப்பராக இருக்குது. அப்படி கேட்கும்போது ஹெட்ஃபோன்ஸில் கேட்குற மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்கு மேம். இப்போது உங்களோட சாங்ஸ் கேட்டாலே இப்போ ஒரு ஹாலிடே டெஸ்டினேஷன் போகிறோன்னா உங்கள் சாங்ஸ் தான் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஹாலிடே டெஸ்டினேஷன் போகிறாங்க. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபேவரட் ஹாலிடே டெஸ்டினேஷன் நீங்கள் போக போகிறது என்னது? இப்போதைக்கு எனக்கு வந்து சுவிட்சர்லாந்து தான். சுவிட்சர்லாந்து. ஆமாம். ஸோ அதுதான். ஃபேமிலியோட போவீங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட? போத் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே மேம். இப்போ வந்து உங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிருப்பீங்களா? ஸோ அதில் முதல் ஃபாரின் ட்ரிப் எது? மால்டான்னு ஒரு இடம். மால்டா. ஆமாம், இட்டலி பக்கத்தில். ஓகே. அங்கே ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஐலண்ட். அங்கே மறக்க முடியாத மெமரி. அங்கே அந்த ஐலண்டில் வந்து ஒரு கேவ் இருக்கு. அது வந்து லிட்ரலி வேர்ல்ட்ல ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கேவ். ஸோ அதுதான் ஐ திங்க் அந்த இமேஜ் என்னோட மைண்ட்ல அப்படியே நிற்குது. காலைல ஆஃபீஸ் கிளம்புறதுலேருந்து வீட்டுக்கு வர வரைக்குமே நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ். இதில் எங்கே நம்ம வந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வெக்கேஷன் போகிறதே இல்லை. ஸோ அதுக்கு தான் நம்ம ஜிடி ஹாலிடேஸ் இருக்காங்க. ட்ராவல், ஃபுட், அகாமடேஷன், அங்கே ஊர் சுற்றி பார்க்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக லாஸ்ட் 10 இயர்ஸாக சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம ஜிடி ஹாலிடேஸ். நீங்கள் சுவிட்சர்லாந்து போகணும்னு சொன்னீங்களே, ஸோ ஜிடி ஹாலிடேஸ் சார்பாக உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் ஹேம்பர், அவங்களே நீங்கள் சுவிட்சர்லாந்து போகிறதுக்கான எல்லா வசதிகளும் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம கூட இந்த ரெட் கார்பெட்டில் ஜாயின் பண்ணிக்கிறது ஹரிச்சரன் சார் தான். சார் வணக்கம். அண்ட் ரொம்ப அமேசிங்காக உள்ள பாடினீங்க, கேட்கும் போதே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வணக்கம்ங்க. தேங்க்யூ ஸோ மச். வெல்கம் சார். சார் கிட்டத்தட்ட சிங்கர்ஸ் வரலாம், நிறைய பேர்கிட்ட அவங்களோட மனசை வந்து வின் பண்ணலாம். பட் அதை தாண்டி 2 டெக்கேடா 90s கிட்ஸ், 80s கிட்ஸ், 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ் எல்லாருக்குமே ஃபேவரட் சிங்கராக இருக்கீங்க. எப்படி இருக்குது சார் அது? ரொம்ப நம்பவே முடியல. ஆக்சுவலாக வந்து நான் ஆரம்பிக்கும்போது சிங்கர்லாம் வந்து அவ்வளோ வருஷம்லாம் பாட முடியாது, டக்குன்னு போயிடுவாங்க அப்படின்னா. பட் கடவுளோட ஒரு ஆசீர்வாதம் அண்ட் எல்லா மக்களோட ஆசீர்வாதம், எல்லாரோடையும் ஒரு ஆதரவு, இந்த மாதிரி விகடன் அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ பெரிய நிறுவனம் நிறைய ஆர்டிகல்ஸ் என்னை பற்றி எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஆதரவெல்லாம் சேர்ந்து தான் இவ்வளோ வருஷமாக நான் தாக்கு பிடிச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஏமின்னலே இஸ் ஐசிங் ஆன் த கேக் தான். அதுதான் நான் மென்ஷன் பண்ணேன். அந்த டைமில் நீங்கள் பாடுறதுலேருந்து ஹேமினிலே வரைக்குமே எல்லாருக்குமே ஃபேவரட்டாக இருக்குது. சார் இப்போது உங்களோட லவ் சாங்ஸ் எல்லா சாங்கும் சூப்பராக இருந்தாலும் லவ் சாங்கில் வந்து எல்லாரோட ஹார்ட்டை வந்து லைட்டாக எக்ஸ்ட்ராவாக டச் பண்ணுது. இப்போ டேரக்டர்ஸ் ஒரு கதை எழுதுறாங்கன்னா ரியல் லைஃப் தாக்கம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் லவ் சாங் பாடுறதுக்கு பின்னாடி என்ன தாக்கம் இருக்குன்றதை அப்படி லைட்டாக தெரிஞ்சுக்கலாமா? அப்பப்போ வர ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு காதலாக இருக்கலாம், ஒரு அக்வைண்டன்ஸாக இருக்கலாம். என்னோட மனைவி, நான் நிறைய பாடல் அவங்கள நினச்சி நான் பாடியிருக்கேன். ஸோ அதனால அப்பப்போ ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும். ஏன்னா அவங்க கதை சொல்கிற அந்த சுச்சுவேஷனை சொல்லுவாங்க, அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டுடியோக்குள்ளே பண்ணி ஆகணும். ஸோ ஹரிச்சரன் சார் பாடல்கள்னாலே வந்து எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட். ஸோ உங்களுக்குன்னு ஒரு ஃபேவரட் சாங் இருக்கும், அது என்ன பாட்டு அப்படின்றது அப்படியே பாடியே கட்டிடலாம். என்னோட உலகத்திலேயே ரொம்ப ஃபேவரட்டான சாங் வந்து பச்சை நிறமே. அந்த 2 லைன் பாடலாம். 2 லைன் இல்லை, நிறையவே பண்ணலாம். பச்சை நிறமே பச்சை நிறமே இச்சை மூட்டும் பச்சை நிறமே புல்லின் சிரிப்பும் பச்சை நிறமே எமக்கு சம்மதம் தருமே எமக்கு சம்மதம் தருமே எமக்கு சம்மதம் தருமே. சார் சூப்பரான செக்மெண்ட் சார். இதாண்டி ஒரு பர்சனல் கொஸ்டின் சார். எல்லாருமே ஃபுட்டீஸாக இருப்பாங்க. ஆமாம். ஸோ உங்களோட ஃபேவரட் ஃபுட் தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு வைரல். காலையிலையா மத்தியானமா நைட்டா? காலையில மத்தியானம் நைட் எல்லாமே சேர்த்து சொல்லாமே. நான் ஒரு பெரிய பொங்கல் வடை ஃபேன். என்ன ஆனாலும் பிரேக்ஃபாஸ்ட் பொங்கல் சென்னை பையனா பொங்கல் வடை. மத்தியானம்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, வெஜ்ஜு நான்வெஜ்ஜு விதவிதமா சாப்பிட பிடிக்கும். நைட் ஆனா ரொம்ப கம்மியா சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன், நினைப்போம். ஆனா வந்து மிச்சவங்கெல்லாம் மிச்சம் வச்சதெல்லாம் சாப்பிட்டு பெரிய எஸ்பிபி சார் மாதிரி. உணவே மருந்து, உணவே மகிழ்ச்சி. அந்த வகையில் நம்ம கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் 14+ பிரான்ச்சஸ், 50 lakh கஸ்டமர் டேஸ்ட், 250+ கார்பரேட் கிளைண்ட்ஸ். ரிலீஸ் த ராகாஸ் ஆஃப் ரியல் டேஸ்ட் வித் நம்ம கீதம். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களுக்கு இப்போ கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் சார். சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2024 திறமைக்கு மரியாதை. கோ பிரசன்டட் பை காசா கிராண்ட், பவர்ட் பை ஆச்சி மசாலா, கோ பவர்ட் பை கியா.
ஸோ இந்த ரெட் கார்பெட்டில் வந்து நம்மளோட ஃபேவரட் ஸ்பான்சர் தங்கமயில் ஜெனரல் மேனேஜர் அப்துல் சார் தான் இங்கே இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம் அண்ட் ரொம்ப சந்தோஷம் அண்ட் பெருமை உங்களை இந்த நேரத்தில் இங்கே பார்க்கறது. சார் இப்போ விகடன்னாலே வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கும். உங்களுக்கு விகடன்னா என்ன ஒப்பீனியன் சார்? அண்ட் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு விகடனோட அசோசியேட் ஆகுது? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ. உண்மையிலே வந்து விகடனில் அசோசியேட் ஆகிறது உண்மையிலே ரொம்ப பெருமையான விஷயம். ஏன்னா விகடனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய ஒரு அசோசியேட். ஸோ அவங்களோட தங்கமயில் வந்து ஃபஸ்ட் டைம் அசோசியேட் ஆகியிருக்கோம். இதுக்கு முன்னாடி பல விதங்களில் வந்து நாங்கள் வந்து அவங்களோட வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஒரு ப்ரோக்ராமில் அவங்களோட அசோசியேட் ஆகுறது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய விஷயமா நாங்கள் வந்து ஃபீல் பண்ணுறோம். சார் இப்போ உள்ள வரீங்க, உங்களையும் ஒரு ஆக்டரா பாக்குறாங்க, டக்குனு ஆக்டர் மாதிரியே இருக்கீங்க. ஸோ ட்ரெஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா யூஸ்வலா வந்து நம்ம இந்த ஸ்பான்சர் அதெல்லாம் தாண்டி கேஷுவலா பேசலாம். ஸோ எப்படி இந்த ட்ரெஸ் எப்படி போட்டு வந்தீங்க டக்குன்னு அப்படி ஒரு ஐடியா சார்? இல்லை, அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராமுக்கு வர்றப்ப தங்கமயில் ஸ்பான்சர் பண்ணுற ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இது சென்னைக்கு வந்து நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு காஸ்டியூமில் வந்து நாங்கள் வந்திருக்கோம். சூப்பர் அப்துல் சார். உள்ள நிறைய டேரக்டர்ஸ் டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்களுக்கும் டஃப் கொடுக்க போறீங்க. சீக்கிரம் படத்துலலாம் நடி கூப்பிட்டுருவாங்க. ரெடியா இருக்கும். தேங்க்யூ. வணக்கம் ரம்யா மேம். வணக்கம். அண்ட் டக்குன்னு வரும்போதே ரம்யா மேமோட சிஸ்டர் வந்துட்டாங்களா அப்படின்னு பாக்குறேன். ஏன்னா டக்குன்னு வெயிட் லாஸ்லாம் பண்ணி பயங்கர எங்க ஆயிட்டீங்க. இந்த டயட்லாம் எப்படி போயிட்டு இருக்கு மேம் இப்ப? தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணி நான் வந்து சிஸ்டர் மாதிரி ஆயிட்டேன்னு சொன்னதுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. உங்களோட ஒர்க்ஸ்லாம் அவ்வளவு பார்த்திருக்கோம். தேங்க்யூ. ஆமாங்க, டயட் சூப்பரா போயிட்டு இருக்கு. புரோட்டீன் டயட். ஸோ கார்ப்ஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு நிறைய வாக் இப்ப கூட கிடகிடன்னு ஓடி வந்தேன். எங்கேயோ பார்க் பண்ணிட்டு. ஓ இதெல்லாம் ஓகே ஓகே ஓகே. இங்கேயும் ஃபிட்னஸ் வரல. உங்களோட சீரியல் சரவணன் மீனாட்சியா இருக்கட்டும், தலைமுறைகளா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஃபேன்ஸ் இருக்காங்க. உங்களோட சினிமாக்குன்ற உங்களோட வரவேற்பையும் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பாலு மகேந்திரா சார்ல இருந்து அவருக்கு கூட உங்களோட ஆக்டிங்லாம் நல்லா இருக்கு அப்படின்ற இடத்துல நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. இத்தனை வருஷ அனுபவம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கிரீன் எப்படி இருக்கு இன்னைக்கு பார்க்கும்போது? நான் லக்கின்னு தான் சொல்வேன். ஏன்னா பாலு மகேந்திரா சார் கூட ஒர்க் பண்ணது வந்து இட்ஸ் கிஃப்ட். அதாவது ஆக்ட் பண்ணணும் நான் டிசிஷன் எடுத்ததுக்கு அது ஒரு மிகப்பெரிய வரமா வந்து யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்த விஷயம். ஏன்னா அவர் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, யூனிவர்ஸ் கிட்ட கேளு கொடுக்கும். நாங்க நிறைய இன்டர்வியூஸ் கிட்ட போறப்போ சொல்வாரு, யூனிவர்ஸ் கிட்ட கேளு கொடுப்பாங்க அந்த மாதிரி சொல்வாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நிறைய அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். எனக்கு பேசிக்காவே ரொம்ப நல்ல ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற கேரக்டர்ஸ்னா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தட் லிட்டில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். அதனால நான் ரொம்ப லக்கி. பாலு மகேந்திரா சார் இருக்கட்டும், வெற்றிமாறன் சார் இருக்கட்டும், தெலுங்குல வந்து கருணா சார், பிரதீப் சார், அண்ட் இங்க நிறைய டிரெக்டர்ஸ். ஐ ஒர்க் வித் வெங்கட் பிரபு சார். a lot more directors. இப்போ சரண்டர் படம் மேம் நீங்க ஃபர்ஸ்ட் நம்ம பேசும்போது டயட் பத்திலாம் பேசிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து இப்போ உங்களோட ஃபுட்டோட டயட் எப்படி இருக்கு? நெய்லாம் நீங்க உங்க ஃபுட்ல ஆட் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி அந்த கீயோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி லைட்டா கொஞ்சம் சொன்னீங்க. அப்படி எனக்கு கீ ரொம்ப பிடிக்கும். கீ எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு ஃபுட். அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 2 ஸ்பூனாவது we should take. It's good fat. ஸோ கண்டிப்பா நம்ம நெய் எடுத்துக்கணும். நல்ல குவாலிட்டி நெய்யை எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது. அம்மா நமக்கு சாப்பாடு ஊட்டி விடுறாங்கன்னா கொஞ்சமா ஊட்டி விடவே மாட்டாங்க. அம்மாவோட பாசம் மாதிரி தான் ஆர்கேஜி நெய். ஆர்கேஜி நெய் நம்ம சாப்பாட்டுல இருக்குன்னா கொஞ்சமா நம்மளால சாப்பிடவே முடியாது. கிட்டத்தட்ட 4 தலைமுறையா இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட்ஸ்க்கும் தரமான முறையில விற்பனை பண்ணிட்டு வரவங்க தான் நம்ம ஆர்கேஜி நெய். ஸோ உங்களுக்கு வந்து ஆர்கேஜி கீல இருந்து ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர்.